அப்புறம் வந்துட்டு ஹலோ காய்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க. எனக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குற டைமில் வந்து நான் அது அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், சரியா? ஆனால் எனக்கு அப்போ வந்து இன்ட்ரோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. கடன் கிளம்பி போனதுனால இன்ட்ரோ எடுக்க டைம் இல்லைனால இப்போ உட்காந்து இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்னென்னா நம்ம வந்து ஒரு ட்ரிப் போக போகிறோம். ஒரு 4-5 பிளேஸ் போக போகிறோம், சரியா? அது வந்து எங்கள் சர்ச்சில் இருந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ட்ரிப் தான். ஷார்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 minutes தான், சரியா? ஷூட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எடிட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வியூஸுமே வந்து கொஞ்சம் லாங் ஃபார்மேட் வீடியோவோட ஷார்ட்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக போகும். எனக்கு வந்து பெருசாலாம் என்னோட சேனலில் வந்து வியூஸ் வந்து ரொம்பலாம் போனது கிடையாது. இது 1 lakh வியூஸ் வந்து ஒரே ஒரு வீடியோ போயிருக்கு. 1 lakh ப்ளஸ் போயிருக்கு. 1,80,000 சம்திங் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோ. மற்றது எல்லாமே எனக்கு வந்துட்டு 5K அப்புறம் 30K ஒரு வீடியோ போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரொம்பவும் எனக்கு ஷார்ட்ஸ் போகாது. ஆனால் எனக்கு லாங் வீடியோ கம்பேர் பண்ணும்போது ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா போகுமா. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே வந்து ஷார்ட்ஸே போட்டுட்டு இருந்தேன். இது வந்து என்னோட சேனலுக்குன்னு கிடையாது. நீங்கள் எந்த சேனலாலும் எடுத்து பாருங்கள். சில பேர்லாம் வந்துட்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே வந்துட்டு அவங்க லாங் வீடியோ போடும்போது ரொம்ப கம்மியாக தான் வியூஸ் போகும். முந்தானத்தோ கூட ஒரு சேனல் பார்த்தேன். அவங்க வந்து 2 million வச்சுருக்காங்க, சரியா? ஆனால் அவங்களுக்கு ஒரு வீடியோலாம் பார்க்குறேன் 1K வியூஸ் தான் போயிருக்கு. அவங்க வந்து 1 million சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. அப்போ 1K வியூஸ் தான் போயிருக்கு. ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் வந்து எல்லா சேனல்லையுமே வந்துட்டு ஷார்ட்ஸ் தான் வந்து அதிகமாக வியூஸ் போகும் லாங் வீடியோவோட. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணி நான் வந்து ஷார்ட்ஸே போட்டுட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து பொதுவாக இந்த மாதிரி தான் எனக்கு ஷூட் பண்ணுறது, போடுறது, பார்க்குறதும் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தான் பார்க்குறது பிடிக்குமா. அதனால் வந்து பரவாயில்லடா, எனக்கு 5 பேர் பார்த்தா கூட போதும், நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து லாங் ஃபார்ம் வீடியோ தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு வ்ளாக் பார்த்துட்டு வாங்க. ஹலோ காய்ஸ். இந்த ட்ரிப் வந்து வருஷம் எங்கள் சர்ச்சில் இருந்து May 1 வந்து கூப்பிட்டு போவாங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் போனது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி போகலாமே அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு. அண்ட் நான் வந்து காலையிலே கிளம்பி சீட்டு பிடிக்கிறதுக்கு வந்துட்டேன். அப்போ தான் நம்ம சீக்கிரம் வந்தால் தானே நம்மளுக்கு பிடிச்ச சீட்டு வந்து எடுக்க முடியும். அதனால் வந்து சீட்டை பிடிச்சிட்டு விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக போயிட்டுருந்தோம். என்னென்னா எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த கன்னியாகுமரி சைடு, ஓகேவா? ஒரு 4-5 பிளேசஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு போகும்போது திருப்பரப்பு ஃபால்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வள்ளியூரில் நிலா ரெஸ்டாரண்ட் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஆம்பியன்ஸ் இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அங்கே வந்துட்டு இட்லி, பொங்கல், வடை, கேசரி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு இவ்வளோ சாப்பிட என் வயிற்றில் இடம் இல்லை. ஸோ நான் வந்துட்டு இட்லி, வடை, கேசரி இதெல்லாம் மட்டும் சாப்பிட்டுட்டு பொங்கல் அப்படியே வச்சுட்டேன். அதனால சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். திருப்பரப்பு ஃபால்ஸ் போயிட்டுருந்தோம். திருப்பரப்பு ஃபால்ஸ் வந்து நான் செகண்ட் டைம் போகிறேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது என்னாச்சுன்னா குளிக்கவே விடலை. நான் அது வேறு வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், ஐயோ அந்த டைம் அது குளிக்க விடுவாங்களா அப்படி சொல்லிட்டு. ஆனால் இந்த டைம் வந்து குளிக்க விட்டுருந்தாங்க. ஏன்னா போன தடவை என்னாச்சுன்னா ரொம்ப வந்துட்டு எக்ஸஸாக தண்ணி விழுந்துச்சா, அதனால் வந்துட்டு அலௌட் இல்லை. பட் இப்போ வந்துட்டு ஓகேவா, நார்மலாக இருந்துச்சு. நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் போயிட்டு குளிச்சிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு. ஒழுங்கான எடுக்காம இது எப்படி நீ விட்டுவ? மறக்கல. ஸ்கையை பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த குளிச்சதுக்கான ஃப்ரெஷ்னஸே இல்லை. குளிச்சுட்டு இதில் வந்துட்டு நடந்து போகும்போது அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இங்கே இருந்த ட்ரீஸு, அந்த செடி அதெல்லாம் இருந்தனால தான் கொஞ்சம் வந்து மேனேஜபிளாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் இல்லை அப்படின்னா வந்துட்டு செம்மையாக வெயில் வந்து தெரிஞ்சிருக்கும். இதுலேயே வந்துட்டு ஹாட்டாக தான் இருந்தது. ஆனால் இந்த ட்ரீஸ்லாம் இல்லை அப்படின்னா இன்னுமே நிலமை மோசமாக இருக்கும்.
ஸோ இங்கே குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போனது வந்துட்டு கண்ணனூர் சர்ச். ஓகேவா, இந்த சர்ச் செம்மையாக இருந்தது, பயங்கர பெருசாக இருந்தது. இவ்வளோ பெருசாக இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்டீரியர்லாம் கூட செம்மையாக இருந்துச்சு. இது என்னென்னா கண்ணனூர்னு ஒரு ஊரான், சரியா, அங்கே உள்ள சர்ச்சு. ஸோ சர்ச் வந்து சூப்பராக இருந்துச்சு. லன்ச்சுமே வந்து எங்களுக்கு இங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லன்ச் வந்துட்டு மட்டன் குழம்பு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளியே வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து டேட்ஸு, ஹனி அதெல்லாம் வந்து ஒரிஜினல் அப்படி சொல்லிட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த சைடு ஊர்லலாம் எல்லா வீடையுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னு கேளுங்களேன், அங்கே வந்து அவங்க வீட்டு எல்லோரும் முன்னாடியுமே ஒன்று மாங்காய் தொங்கும், இல்லைனா பலாப்பழம் தொங்கும். என் கண்ணு ஃபுல்லாக அங்கே தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது எல்லா வீடுமே. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இங்கே வந்திருந்தோம். இது வந்துட்டு என்னது கடமலை குன்று சர்ச்சாம், சரியா, கடமலை குன்றுன்னு ஒரு ஊர். இந்த சர்ச் இருக்கே, ஐயோ செம்மையாக இருந்தது. எனக்குலாம் ஐயோ நம்ம வீடு இங்கே இருக்கக்கூடாதா, வாரம் வாரம் இந்த சர்ச்சுக்கு வரலாமே அப்படின்ற மாதிரி இருந்தது. இது வந்து சைட் வியூ, சரியா, ஃப்ரண்ட் வியூ வந்து நான் அப்படியே காமிச்சிருந்தேன்ல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே இந்த பாக்கு மரம்லாம் வச்சுருந்தாங்க இந்த சர்ச்சுக்குள்ளே மீன்ஸ் அந்த கேம்பஸ்குள்ளே. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து நம்ம ரொம்ப தூரம் ஏறி வந்துட்டு மேலே வர மாதிரி இருக்கும், பட் செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் போன சர்ச் வந்து இது வந்துட்டு கொளச்சல்னு ஒரு ஊர், அங்கே உள்ள சர்ச், சரியா. இங்கே வந்துட்டு எதுக்கு வந்திருந்தோன்னா எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே உள்ள எல்லா சர்ச்சுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆர்கிடெக்சர்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லா சர்ச்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாமே வந்து சூப்பராக வச்சு விட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போனது வந்துட்டு கொளச்சலில் உள்ள ஹார்பர், சரியா. இங்கே வந்துட்டு எல்லாருமே ஆர்வமாக போனது வந்துட்டு மீன் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் வந்து போட்லாம் போகிறதுக்கு அலோடு இல்லைன்றனால எதுவுமே வாங்க முடியல. பஸ்லெல்லாம் நல்லா வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கன்னியாகுமரிக்கு ரீச் ஆயாச்சு. என்னம்மா இது கொஞ்சம் வயசானவரை வர முடியாது. எல்லாரும் வாங்க, ஹாய் சொல்லுங்க. தொப்பி வாங்கியாச்சு காய்ஸ். கன்னியாகுமரிக்கு வந்து நான் நிறையா டைம் போயிருக்கேன், ஆனால் ஒரு தடவை கூட சன்ரைஸ் சன்செட் பார்த்ததில்ல. இந்த டைமும் பார்க்கல. கோலி சோடா, தண்ணி பாட்டில், லெமன் சோடா, சர்பத்து, கன்னியாகுமரி வந்து நான் நிறைய டைம் போயிருக்கேன், ஆனாலும் வந்து எனக்கு அது ஒரு மாதிரி போர் அடித்ததே கிடையாது. எப்போ போனாலும் நான் வந்து ஜாலியாக புதுசாக பார்க்குற மாதிரியே பார்த்துட்ருப்பேன். அங்கே வந்து கொஞ்சம் ஷாப் பண்ணிட்டு அப்புறம் ஒரு இடத்துல வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பினோம். அங்கே வந்துட்டு ஒரு 1 hour தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி எங்கள் சர்ச்சுக்கு ரீச் ஆகிறதுக்கே வந்து நைட்டு 11:30 ஆகிட்டு. அதுக்கப்புறமா அங்கேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாய். ஸோ கன்னியாகுமரியில் வந்துட்டு என்னெல்லாம் நான் ஷாப் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னெல்லாம் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். எனக்கு வந்து இப்போலாம் எப்படி இருக்குன்னா நிறைய ஷாப் பண்ணணும், பார்த்ததெல்லாம் வாங்கணும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு இல்லவே இல்லை. முன்னாடி தான் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. முன்னாடி மீன்ஸ் சின்ன வயசில். இப்போலாம் வந்துட்டு இப்போலாம் என்னோடய மைண்ட் செட் எங்கே திரும்ப இப்போ எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு மெயினாக என்னென்னா என்னை வந்துட்டு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும், அவ்வளோதான். என்னை வந்து யாராச்சும் ஒருத்தங்க வந்து ஒரு 2 ஃபோட்டோ அழகாக எனக்கு வந்து திருப்தி ஆகிற மாதிரி ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே வந்துட்டு I'll be satisfied. இப்போலாம் வந்து என் மைண்ட் செட் வந்து அப்படி தான் இருக்குது. இப்போவுமே வாங்குவேன், ஆசை இல்லைன்னா சொல்ல வரல. 1-2 விஷயங்கள் ஏதாச்சும் 1-2 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் வாங்கிட்டு அப்புறம் குட் கேர்லாக வந்து வீட்டுக்கு வந்துடுவேன். அதை மாதிரி நேற்று வந்துட்டு என்னெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கான்ல இவன் தான், இவனை பற்றி நான் வந்து சொல்லி ஆகணும். அழகாக இருக்கான்ல இவன், எனக்கு வந்து பார்த்தோன்னே ரொம்ப 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 பிடிச்சிச்சு. இதில் வந்துட்டு பிங்க் கலரும் இருந்துச்சு, இதுவும் இருந்துச்சு, நிறைய கலர்ஸ் இருந்தது. ஓகேவா, எனக்கு வந்துட்டு இந்த கலர் தான் வந்துட்டு வாவ் அப்படி இருந்துச்சு. இது வந்துட்டு இங்கிலீஷ் கலரா, ஸோ அதனால. அண்ட் எனக்கு வந்து இது நல்லா செட் ஆச்சு, அழகா இருக்குல்ல. ஸோ இந்த ஹேட் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அங்கே ஒரு சர்ச்சில் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல நாங்கள் இந்த மாதிரி டேட்ஸும் ஹனியும் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேட்ஸ்
இதுதான். பாருங்க, ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி இவ்வளோ காலி பண்ணியாச்சு. பார்த்தேன் இது வந்து ஒரிஜினல் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சரியா, சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு மாதிரி நம்ம கடையிலலாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி இல்லை, டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரிஜினலாக என்னன்னு தெரில, நான் ஒரிஜினல்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஹனியும் ஒரிஜினல்னு சொன்னாங்க. இது வந்துட்டு எம்ஆர்பி வந்து 400 போட்டிருக்கு. ஆனால் இது நாங்கள் வந்து 300க்கு தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. இதை வந்து நான் இப்போ குடிச்சு பார்த்தேன். இப்போ மீன்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்தேன்னா, இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டானா அந்த கடையிலலாம் வந்து இந்த லைன் டேட்ஸ் ஹனிலாம் வந்து 1+1 ஆஃபரில் கொடுப்பாங்களா, அதுதான் நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் வாங்குவோம். இது வந்து ஒரு மாதிரி லைட்டாக பிட்டரி டேஸ்ட் வருது. ஸோ இது வந்து அங்கே வாங்கினதா. அப்புறம் கன்னியாகுமரியில் என்ன ஷாப் பண்ணேன் அப்படின்னா, இந்த பேக் வாங்கினேன். அதோட ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோன்னு கெஸ் பண்ணுங்கள், எவ்வளோ இருக்கும்? ஜஸ்ட்டு 100. இது வந்து ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சா, பிளாக் கலர் வேறையா, வந்துட்டு எல்லா ட்ரெஸ் கூடயும் பேர் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேற்று கூட நான் என்னோடய ஜீன் போட்டிருந்தேன். நான் ஜீன் போட்டு ஷர்ட் போட்டிருந்தேன். அதுக்கு கூட செம்மையாக செட் ஆச்சு. இது வந்து இங்கே ஜிப்பே வந்து நிறைய இருக்குது. நிறைய நம்ம இதில் ஸ்டோர் பண்ணலாம். எனக்கு பொதுவாகவே வந்துட்டு ஸ்லிங் பேக்னால் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஹேண்ட் பேக் அதெல்லாம் கூட யூஸ் பண்ண பிடிக்காது. ஸ்லிங் பேக் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். அதனால் சரி யூஸ் ஆகும்னு வாங்கிட்டேன். இது போல் தான் நான் என்னெல்லாம் வாங்கினேன்னு போட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்து இப்போலாம் வந்து அது வாங்கணும் இது வாங்கணும்லாம் ஆசை குறைஞ்சிச்சு. மெச்சோர்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்து எனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சா வரலையான்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பென்சில். சரி, இது கூட வந்து படிக்கிற பிள்ளை அப்படின்னு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பேட்மேன். என்கிட்ட வந்து இந்த மாதிரி பென்சில் கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. எல்லாமே கலர்ஃபுல்லாக தான் இருக்குது என்கிட்ட. இந்த மாதிரி பிளாக் கலரில் என்கிட்ட இல்லையா, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அதான் லெட் பென்சில். அப்புறம் நான் என்ன வாங்கிக்கேன் பாருங்க, இது வந்துட்டு லிப்ஸ்டிக் கிடையாது. லிப்ஸ்டிக் மாதிரி வந்துட்டு இருக்கும்ல, லிப்ஸ்டிக் மாதிரி எரேசர் இருக்கும்ல, இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து எரேசர் வந்து இப்போ ரீசெண்டாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல, ஸோ அதில் வந்துட்டு என்னோட கலெக்ஷனில் இதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக நான் வந்துட்டு தேடிட்டே இருந்தேன். எனக்கு கிடைக்கவே இல்லை. நேற்று இது கன்னியாகுமரியில் ஒரு ஷாப்பில் பார்த்தேன். சரி ரைட்டு வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஹலோ கிட்டி படம் போட்டு. யூஸும் பண்ண மாட்டேன், சும்மா தான் வச்சுருப்பேன். ஆனாலும் இதை நான் வாங்குறேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஏன் வாங்குறேனே தெரில. அப்புறம் வந்துட்டு இது வாங்கினேன். இது வந்துட்டு பென்சில். சரியா, இது வந்து பார்க்கும்போது எனக்கு லாலிபாப் மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. லாலிபாப் தான் அந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியே இருக்குது. இதுவும் வந்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சா, ஸோ ஐ காட் திஸ். அதுக்கப்புறம் ஒரு கிளட்ச் வாங்கியிருக்கேன். நான் வந்துட்டு வீட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு கொண்டையில் தான் சுற்றிட்டு இருப்பேனா, ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு இது ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். அதனால் இதை ஒன்று வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு இதுவுமே ஒரு ஹேர் ஆக்சசரி தான். அப்புறம் அவ்வளோதான், இதெல்லாம் தான் வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு வேறு என்ன வாங்கினேன், வேறு ஏதாச்சும் வாங்கினேன்னா வேறு எதுவும் வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கினேன். ஃபைனலாக வந்துட்டு லாங் வீடியோ வந்து போட்டுட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். அண்ட் இனிமேலும் வந்து அடிக்கடி லாங் வீடியோ போடணும் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சரி ஓகே பார்க்கலாம். ஸோ இந்த vlog வந்து அவ்வளோதான். பை.